நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜாப் காஸ்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல 1ல ஏ பி சி டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 2ல பார்க்குறோம். 2ல ஏ பார்க்குறோம். ஸோ 2ல ஏ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜாப் காஸ்ட். இந்த ஜாப் காஸ்ட் அப்படிங்கிற சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு ஒரு சம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தென் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். A manufacturer of a scooter for the year 2022, the cost was made up. The statement of cost 2022. Direct material 2,82,000, direct wages 3,24,000. ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஸோ ப்ரைம் காஸ்ட். ரெண்டே ஆட் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு ப்ரைம் காஸ்ட். அடுத்தது அது கூட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம்னா ஒர்க் காஸ்ட். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம்னா டோட்டல் காஸ்ட். சேல்ஸ் ஆட் பண்ணோம்னா ப்ராஃபிட், ஆர் ப்ராஃபிட் ஆட் பண்ணோம்னா சேல். இப்போ ஜென்ரலான காஸ்ட் ஷீட் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்ன ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், இது ரெண்டுக்கு பேர் டைரக்ட் காஸ்ட். ஸோ இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வி கேன் ஐடென்டிஃபைட் வித் ப்ராடக்ட் யூனிட். நம்ம ப்ராடக்ட் யூனிட்ல இருந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட், இதெல்லாம் நம்மளால வி கேனாட் பி ஐடென்டிஃபைட் வித் ப்ராடக்ட் யூனிட். அப்போ என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா, அப்போர்ஷன் தான் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் தி அப்போர்ஷன் ஆர் பேஸ்ட் ஆன் தி ரெக்கவரி. ஸோ எப்படி சார் ரெக்கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து ஒர்க் டைரக்ட் வேஜஸ்ல இருந்து அலாட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் வேஜஸ் 3,24,000. ஸோ அதுல ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் எவ்வளவு 48,600. அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் 15%. அப்போ டைரக்ட் வேஜஸ் எவ்வளவு இன்கர்ட் ஆயிருக்கோ அதுல 15% ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வரும் அப்படின்னு அப்போர்ஷன் பண்ணி வைக்கணும். என்ன சொல்ல புரிஞ்சாப்பா? தட் இஸ் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்ஸ் மீன்ஸ் பட்ஜெட். நம்ம என்ன சொல்ல புரியுதுங்களா? ஸோ இப்படி வரும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம்னா ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஸோ டைரக்ட் வேஜஸ் 3,24,000. அப்போ இந்த வருஷம் நம்ம ஜாப் காஸ்ட் ஷீட் ரெடி பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் வேஜஸ் எவ்வளவு வருதோ அதுல 15% தான் ஃபேக்டரி ஓவர்ஹெட் வரும். ஏன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட் கேனாட் பி ஐடென்டிஃபைடு. அப்போ இயர்லியரா இருக்கிற பர்சன்டேஜ் வச்சு தான். அப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட் இஸ் ஆல்வேஸ் அப்போர்ஷன் பேஸ்ட் ஆன் தி வேஜஸ். ஓகேவா? அப்ப வேஜஸ் உடைய பேஸ் பண்ணி நம்ம ஃபேக்டரி ஓவர்ஹெட் பார்த்தோம். எத்தனை பர்சன்டேஜ்னா 15%. அதே மாதிரி ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் வந்து ஒர்க் காஸ்ட் பேஸ் பண்ணி பார்ப்போம். ஒர்க் காஸ்ட்ல ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எத்தனை பர்சன்டேஜ் 10%. சி மேக்ஸிமம் உங்களுக்கு இதுதான் வரும். ஃபேக்டரி ஓவர்ஹெட் வந்து டைரக்ட் வேஜஸ்ல இருந்து கிளைம் பண்ண இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் வந்து ஒர்க் காஸ்ட்ல இருந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. சொல்ல போறேன். ஸோ அப்போ போன ஜாப் காஸ்ட்ல ஃபேக்டரி ஒரு டைரக்ட் வேஜஸ் எவ்வளவு இன்கர்ட் ஆயிருக்கோ அதுல 15% தான் ஃபேக்டரி ஓவர்ஹெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சார்ப்ஷன் பண்ணிருப்போம். சிமிலர்லி ஒர்க் காஸ்ட் எவ்வளவு வருதோ அதுல 10% தான் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் வரும் அப்படின்னு சொல்லி அப்சார்ப்ஷன் பண்ணிருப்போம். அப்சார்ப்ஷன் மீன்ஸ் பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். ஸோ அதே இது இந்த வருஷம் வரும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நம்ம அடாப்ட் பண்ணுவோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் சம்பளம் எப்படி கொடுத்துருக்காங்க, டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் டைரக்ட் லேபர் அண்ட் சேல்ஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி அவங்க சம் போட சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. போனதுல பார்த்தோம். ஸோ போன ஜாப் காஸ்ட்ல வேஜஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் வந்துச்சு ஃபேக்டரி ஓவர்ஹெட் 15%. அப்போ இந்த வருஷம் 15% அலாட் பண்ணிருக்கு. சிமிலர்லி ஒர்க் காஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் நம்ம பார்த்தீங்க 10%. அப்போ இந்த வருஷம் 10% வரும். அப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் நம்மளே கண்டுபிடிக்கிறோம். இது வந்து டைரக்ட்லி கிவன் இன் தி சம். இது வந்து பேஸ்ட் ஆன் தி எபோவ் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ஜென்ரலான ஃபார்மேட், ஜாப் காஸ்ட் ஷீட் போடக்கூடிய ஃபார்மேட். இப்போ வாங்க, இப்போ நம்மளுடைய சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இப்போ சம் நம்பர் போலாமா? சம்ல வந்து செகண்ட் சம் பாருங்க. In a manufacturing company, the overhead is recovered as follows. Factory overhead as a percentage basis on direct wages. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேக்டரி ஓவர்ஹெட் எதை பேஸ் பண்ணி அப்போர்ஷன் பண்ணியிருப்பாங்க, டைரக்ட் வேஜஸ் அப்போர்ஷன் பண்ணி பேஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட். சிமிலர்லி அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் a fixed percentage on the basis of factory overhead. So see 99% the same அப்படியே தான் வரும். ஃபேக்டரி ஓவர்ஹெட் எப்பவுமே டைரக்ட் வேஜஸை வச்சு பார்ப்பாங்க. So administration overhead is recovered based on the factory overhead. Okay, factory overhead is apportioned based on direct wages and administration overhead is based on the factory cost. சரியா? Right. இப்போ job 1 ஓட details is given. Direct material, direct wages, selling expenses, profit percentage on total cost 12%, 20%.
compute the percentage recover rate of a factory overhead and administration overhead. இப்போ நீங்க போன சம்ல ஸோ நம்ம பார்த்த ஒரு சம்ஸ் இருந்துச்சு. இப்போ இதில் வாங்க. ஸோ இதில் நான் ஒரு ரஃபாக ஒரு சம் ஒர்க் பண்ணுறேன். இதில் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருந்தாங்க, டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருந்தாங்க, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டும் கொடுத்துருந்தாங்க, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. அப்போ நம்ம தான் இதெல்லாம் ஃபைன் பண்ணணும். அப்படி ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் நம்பர் ஒன் நம்ம என்ன பண்ண போறோம்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் காஸ்ட் என்னது? சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு காஸ்ட். சேல்ஸ் எவ்வளவு, அதுலேருந்து ப்ராஃபிட் லெஸ் பண்ணோம்னா வரக்கூடியது பேர் காஸ்ட். இந்த காஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ சம்லேயே கொடுத்துருக்காங்க டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம சம பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் ஒன்ல நம்ம டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்னன்னா நான் உங்களுக்கு சம் காட்டின மாதிரி டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டே ஆட் பண்ணோம்னா பிரைம் காஸ்ட். டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,08,000, ஜாப் 2க்கு 75,000, 1,08,000 அண்ட் ஜாப் 2க்கு 75,000, 1,08,000 ஜாப் 2க்கு 75,000. அண்ட் டைரக்ட் வேஜஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 84,000, 60,000. ஸோ டைரக்ட் வேஜஸ் 84,000 அண்ட் 60,000. அப்புறம் ரெண்டே ஆட் பண்ணோம்னா பிரைம் காஸ்ட். ஸோ நான் கொடுத்துருந்த அந்த பேசிக் சம்ஸில் உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ எத்தனை பர்சன்டேஜ்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை நாங்கள் அடாப்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த சம்மில் எத்தனை பர்சன்டேஜ்னு கொடுக்குவேன். உங்களுக்கு போன ஜாப் ஒரு ப்ரீவியஸோட ஜாப் காஸ்ட் கொடுத்துட்டு அதில் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் கொடுத்துருந்தா தான் அப்போ டைரக்ட் வேஜஸில் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா அதே பர்சன்டேஜ் இந்த ஜாப் காஸ்ட்னு நம்ம அடாப்ட். ஆனால் அப்படி கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜுக்கு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு அவன் சொல்லியிருக்கான் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து டைரக்ட் வேஜஸ்ல எடுக்கணும். எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும் அதுதான் கொடுக்கல. ஸோ லெட் வி டேக் எஸ் எக்ஸ். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ அப்போ பிரைம் காஸ்ட் பிளஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா பிரைம் காஸ்ட் எவ்வளவு? 1,92,000 பிளஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட் 80,000 இன்டூ எக்ஸ் பை 100. அப்போ 0 கட் ஆயிரும். ஸோ 0 இங்கே கட் ஆயிரும். ஸோ அப்போ 840x. சிமிலர்லி பிரைம் காஸ்ட் 1,35,000 பிளஸ் 60,000 XY. அப்போ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ் ஆட் பண்ணோம்னா பிரைம் காஸ்ட். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து டைரக்ட் வேஜஸ்ல பர்சன்டேஜா எடுக்கணும். ஆனால் எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியாது. ஸோ லெட் வி டேக் எக்ஸ், நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அடுத்தது ஆட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் எதுல நம்ம கண்டுபிடிக்கணும்? ஃபேக்டரி காஸ்ட்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபேக்டரி காஸ்ட்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் எவ்வளவு, எத்தனை பர்சன்டேஜ் தெரியாது. ஸோ அதையும் நம்ம என்ன வச்சுக்கலாம்? தெரியாதனால அதை நம்ம ஒய்னு வச்சுக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இப்போ ஒய்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் இதுலேருந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 வச்சிருக்கேன். ஸோ 1 and 2 வச்சு நாங்கள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ சால்வ் பண்ணால் எக்ஸோட ஆன்சர்ஸ் அண்டு ஒய்யோட ஆன்சர்ஸ் அண்டு எக்ஸோட ஆன்சர்ஸ் வரும். கிளியராக உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எக்ஸோட ஆன்சர் அண்ட் ஒய்யோட ஆன்சர். அப்போ எக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ், ஒய் எத்தனை பர்சன்டேஜ்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக போய் நம்ம சம்மில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ எதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நியூ ஜாப் காஸ்ட் ஷீட்டை நம்ம அரைவ் பண்ணணும். எத்தனை பர்சன்டேஜ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆன் டைரக்ட் வேஜஸ்ல எத்தனை பர்சன்டேஜ். சிமிலர்லி அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் இதுல ஒர்க் காஸ்ட்ல எத்தனை, அதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எக்ஸ்னு வச்சிருந்தோம், இது ஒய்னு வச்சிருந்தோம். ஸோ இதைத்தான் நீங்க எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது 66.67% அண்ட் ஒய் அப்படிங்கிறது 20%.
எக்ஸ் அப்படிங்கிறது 66.67%, ஒய்ங்கிறது 20% கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சம் ஆர்டர் பண்ணலாம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் மெட்டீரியல் and direct wages is given. So direct material கொடுத்துருக்காங்க. direct material 68,750 and 22,000 direct material and direct labor ரெண்டே ஆட் பண்ணோம்னா prime cost. அப்போ ஃபேக்டரி ஒர்க் வந்து லேபர்ல எத்தனை பர்சன்டேஜ், இதைத்தான் நீங்க ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சது 66.67%. ஸோ அப்போ ஃபேக்டரி ஒர்க் வந்துடும். ஸோ ஃபேக்டரி ஒர்க் வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஆட் பண்ணீங்கன்னா அது இஸ் கால்ட் ஃபேக்டரி காஸ்ட். 1,06,250ங்கிறது ஃபேக்டரி காஸ்ட். ஸோ அடுத்தது இதுல அதாவது ஃபேக்டரி காஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஃபேக்டரி காஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ், 20%. 20% கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 20% நம்ம அடாப்ட் பண்ணோம்னா ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ். ஸோ நியூ காஸ்ட் ஷீட் வந்து நம்ம அப்போ ஸ்டெப் நம்பர் 1ல என்ன பண்றோம் அப்படின்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல டைரக்ட் வேஜஸ்ல ஃபேக்டரி ஓவர்ஹெட் எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியல, அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் வந்து ஒர்க் காஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் தெரியல. இது தெரியாதனால நம்ம எக்ஸ் ஒய்னு வச்சு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இப்போ நியூ ஜாப் காஸ்ட் ஷீட்டை வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம ஆராய்வோம். கிளியர்? ஈஸியான சம் தான். கொஞ்சம் அந்த எக்ஸ் ஒய் கால்குலேஷன்ஸ் மட்டும், ஈக்குவேஷன்ஸ் கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். பட் டோன்ட் வரி, உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து நீட்டாக நான் பிடிஎஃப்ல எழுதி வச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஐடியா கொடுத்துட்டேன், என்ன பண்ணியிருக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி படிச்சுவோங்க. ஸோ ஒரு டைம் ஃபுல்லாக எக்ஸாமுக்கெல்லாம் ஃபுல்லாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். நீங்கள் என்னுடைய ஆன்சர் ஷீட் பார்த்தீங்கனால உங்களுக்கு எல்லா இதையும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட முடியும் உங்களால். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம 2ல ஏ முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம 2ல பி பார்க்குறோம். பி வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா கான்ட்ராக்ட்ல எஸ்கலேஷன் கிளாஸு. ஸோ இது அப்படியே உங்களுடைய சேம் உங்களுடைய புக்ஸம் இதுதான்ப்பா. அப்படியே இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ மெட்டீரியல் PQRS அண்ட் லேபர் LM, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ரேட்டு, ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் ரேட்டு. ஸோ இதே தான் இங்கே இருக்கும். ABC மெட்டீரியல் அண்ட் லேபர், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ரேட்டு அண்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் ரேட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். த சேம் சம் அப்படியே இருக்கு, அமௌண்ட் மட்டும் மாறி இருக்கு. அதோட ஆன்சர் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ அதோட ஆன்சர் தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களோட கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இந்த சம்மோட ஆன்சர் தான். ஸோ இது சம் அப்படியே நான் போட்டிருக்கேன். ஸோ பிடிஎஃப்பையும் பார்த்துக்கங்க. இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து அந்த ஆன்சர் நீங்கள் எப்படி கரெக்டாக போட்டிருக்கீங்கிறது செக் பண்ணிக்கங்க. சேம் புக் சம் அப்படியே இருக்கும். புக் சம்மில் அமௌண்ட் மட்டும்தான் மாறி. நான் உங்களுக்கு சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். எல்லா பிடிஎஃப்பும் அப்லோட் பண்ணியிருப்போம். எல்லா சம்மோட பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். உங்களுடைய ஆன்சரை நீங்கள் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 2ல AB முடிச்சிட்டோம். அடுத்து C. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாப் காஸ்டிங் அண்டு ப்ராசஸ் காஸ்டிங். ப்ராசஸ் காஸ்டிங்க்கும் ஜாப் காஸ்டிங் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். வாங்க ஃபர்ஸ்ட் ஒன். Meaning, job cost is a specific order costing where work is done at the order of the customer. So customer ஓட ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஜாப் காஸ்ட் ஷீட்டையே நம்ம ரெடி பண்ணோம். ஸோ ப்ராசஸ் காஸ்டிங் வருது அந்த மாதிரி கிடையாது. டைம் வென் காஸ்ட் இஸ் கம்ப்யூட்டட். எப்போ வந்து நம்ம காஸ்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜாப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பண்ணுவோம் ஜாப் காஸ்ட்ல. ஆனால் ப்ராசஸ் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். ஏன்னா ப்ராசஸ் காஸ்டிங் உங்களுக்கு தெரியும், அது மோர் தென் ஒன் ப்ராசஸை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். சில ப்ராடக்ட் வந்து 2 ப்ராசஸ்லேயே கம்ப்ளீட் ஆகும், சிலது ப்ராடக்ட் 3 ப்ராசஸில் கம்ப்ளீட் ஆகும், சிலது வந்து மோர் தென் 3 வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸோட எண்டில் ஒவ்வொரு ப்ராசஸ் முடிய நம்ம வந்து காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிட்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஜாப் காஸ்ட்ல வரதுக்கு தெர் இஸ் நோ சான்ஸ். ஏன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸோட ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்க வாங்கவே மாட்டாங்க. ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ஜாப் காஸ்ட்ல வந்து ஆகவே ஆகாது. ஜாபை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாபை கம்ப்ளீட் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து இருக்கவே இருக்காது. இன்கேஸ் ப்ராசஸ் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல வரக்கூடிய ஒர்க் இன் ப்ராக்ரஸ் செகண்ட் ப்ராசஸ்க்கு இன்புட்டா போகும், செகண்ட் ப்ராசஸ்ல வரக்கூடிய ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தேர்ட் ப்ராசஸ்க்கு ஒர்க் இன்புட்டா போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒர்க் இன் ப்ராசஸ் வந்து கிராஸ் ஆகி அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ப்ராசஸ் காஸ்டிங்ல அக்கர் ஆகும்.
ஆனால் ஜாப் காஸ்டிங்ல வந்து அக்கர் ஆகாது. சூப்பர்விஷன் அண்ட் கண்ட்ரோல். சூப்பர்விஷன் ஜாப் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜாபும் நம்ம டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால அதை சூப்பர்வைஸ் பண்றதும் கண்ட்ரோல் பண்றதும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ப்ராசஸ் காஸ்டிங்ல ஒரு ஸ்டாண்டர்ட் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். ஸோ அப்போ சூப்பர்விஷனும் கண்ட்ரோலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பர்விஷன் கண்ட்ரோலும் இட் மே பி ஸோ ஈஸி டு அதர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் அவுட்புட் அண்ட் காஸ்ட். ஸோ இது வந்து ஜாப் காஸ்ட்ல வந்து நம்மளுடைய காஸ்ட்டையும் அவுட்புட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். ஆனால் ப்ராசஸ் காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸோடைய காஸ்ட் அவுட்புட்டை செகண்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். செகண்ட் ப்ராசஸோட காஸ்ட் அவுட்புட்டை தேர்ட் ப்ராசஸ்க்கு கன்டினியூ பண்ணுவோம். தேர்ட் ப்ராசஸ் வந்து கன்டினியூ ஆச்சுன்னா திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இல்லைன்னா ஸோ அதோட ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ப்ராசஸ் காஸ்டிங்ல, ஜாப் காஸ்டிங்ல தெர் இஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஆகாது. ஓகே, சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின்.